சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெமினி மேம்பாலத்திலிருந்து திருவல்லிக்கேணி வாலாஜா செல்லும் சாலை வரை வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மகாலிங்கம், காவல்துறை ஒவ்வொரு நாளும் பல்வேறு புது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தபோதும் மக்கள் நடமாட்டம் அவ்வப்போது அதிகரித்து வருகிறது. தற்போதைய நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள். தற்பொழுது சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் நேற்று கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கிட்டத்தட்ட 3000 வாகனங்கள் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டன. ஆனால் இன்றும் தொடர்ந்து மக்கள் பொருட்கள் வாங்க வெளியே செல்கிறோம் என்ற பெயரில் ஏராளமானவர்கள் வெளியே இருக்கிறார்கள். பலர் நிறுவனங்களுக்கு செல்வதாக சொல்லி வெளியில் இருப்பதாக போலீசார் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இதையெல்லாம் குறைக்கும் வகையிலும் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தும் வகையிலும் சென்னை அண்ணா சாலையின் ஒரு பகுதியை தற்பொழுது போலீசார் போக்குவரத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ஜெமினி பாலத்திலிருந்து வாலாஜா சாலை வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணா சாலை பகுதியை தற்பொழுது முடக்கி இருக்கிறார்கள். அங்கு உள்ளே யாரும் செல்லக்கூடாது, விதியை மீறி செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிக அளவு கொரோனா தொற்று என்பது உறுதியாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க அனைவரும் வீட்டில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து போலீசார் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் விதிமுறை மீறி தொடர்ந்து பலர் வெளியே சுற்றி வருகிறார்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய புகார். இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த 2 நாட்களாக சென்னை போலீசார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது சென்னை அண்ணா சாலையில் ஒரு பகுதியை மூடும் ஒரு சோதனை பரிச்சாத்தியமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்று மாலை வரைக்கும் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல தற்பொழுது தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் வரக்கூடிய நபர்களை நிறுத்தி அங்கு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வேறு தடங்களில் வேறு வழிகளில் அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்களை திருப்பிவிடும் தற்பொழுது யோசனையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது.